மனம் இல்லாமல் இருப்பது எப்படி, மனதை நீக்குவது எப்படி? இந்த கேள்வி உங்களுக்கு எழ வேண்டும். மனதை எல்லோருமே சொல்லுகிறார்கள், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று. மனதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய செயல்களில் ஒரு விழிப்பு உணர்வை கொண்டு வந்து என்ன செய்கிறோம் என்று விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் விழிப்புணர்வோடு நீங்கள் பார்க்க இந்த மனதினுடைய வேகம் தணிந்து விடுகிறது. ஒரு கட்டத்தில் மனமே இல்லாத நிலையில் அடைந்து விடுகிறீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் உள்ளே அந்த ஒளிந்திருக்கின்ற அந்த சக்தி பீரிட்டு வெளியே கிளம்புகிறது. எங்கே வெளியினா வெளியில் உங்கள் உள்ளே ஆட்கொள்கிறது. அப்போது உங்களுடைய குணமே மாறி விடுகிறது. அப்போது என்ன நடக்கும் என்றால், அந்த நேரத்தில் கடவுளின் தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனம் எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு ஒளி, அவ்வளவே, ஒளி ஃப்ளாஷ். அந்த ஒளி வந்தவுடனே உங்களுடைய அறியாமை அத்தனையும் அகன்றுவிடும். அப்போதே அதற்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. உடனுக்குடன் இன்ஸ்டன்ட். அப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இந்த மனிதன் நாம் இங்கே இதையெல்லாம் அறிந்தால் நமக்கு பணம் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, பெண் கிடைக்குமா என்று இயங்குகிறார்கள். அப்படியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அதை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் பாடுபட வேண்டும். அதற்காக வழிமுறைகள் இருக்கிறது. அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பெரிய பதவியில் இருக்கிறான் என்றால் அவனுக்கும் அந்த ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் விதிப்பயன், அவன் எண்ணுகின்ற எண்ணத்தின் மூலமாக விதிப்பயன் ஏற்படுகிறது. அதன் மூலமாக அனுபவிக்கிறான். உதவாக்கரை என்று சொல்லுபவன் என்று ஒரு பெரிய அரசு ஆளுகிறான். அது அவனுடைய விதிப்பயன். ஆகினால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாத நடக்கலை. காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்கவில்லை என்பதை நான் இப்போது நுட்பமாக உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த 3 நிமிடத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆனால் லாங் வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேன் என்கிறீர்கள். யூடியூப்காரரும் அதை அனுமதிக்க மாட்டேன் என்கிறார். ஆகினால் அடுத்ததாக இதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன். இப்போது நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், லைக் செய்ய வேண்டும். வேறு எதுவும் கிடையாது. இதற்கெல்லாம் கட்டணமில்லாமல் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்குகிறேன். இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.